திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம மூர்த்தி நாயனாரோட வரலாறை பார்க்க போகிறோம். முத்தமிழ் வளர்த்த நாடும், பல புலவர்களை கொண்ட தமிழ் சங்கங்கள் வளர்த்த நாடும், சங்க புலவர்களில் நம்ம சிவபெருமானே ஒருவராய் திகழ்ந்து தமிழை வளர்த்த நாடுமாகிய மீனாட்சி அம்மையுடன் சோமசுந்தர கடவுள் எழுந்தருளியுள்ள திருவாலவாய் என்ற திருக்கோயில் உள்ள நாடுமாகிய மதுரையில்தான் நம்ம மூர்த்தி நாயனார் வணிகர் குலத்தில் பிறந்தார். அவர் சிவபக்தியில் சிறந்தவர். எப்பற்றுமற்ற சிவபெருமான் திருவடிகளே மெய்ப்பற்றென பற்றி கொண்டு அதிலேயே விடாத விருப்பமுடையவராய் அவர் விளங்கினார். கண்ணுதல் பெருமானின் மீதே பெருங்காதல் கொண்டு நாள்தோறும் பெருகும் சிவநேச வேட்கையாலே மனம் உருகுவார். தமக்கு சொந்த பந்தங்களோ நிலையான பேறுகளோ ஆளும் பெருமானின் திருவடிகளை தவிர வேறு எதுவுமே இல்லை என கருதுவார். மூன்றெழும் பேரன்பின் வடிவமாகவே அவர் திகழ்வார். அந்த அளவுக்கு சிவபெருமான் மேல அளவு கடந்த பக்தி வச்சிருந்தார் மூர்த்தி நாயனார். அவரு என்ன தொண்டு செஞ்சாரு? சிவபெருமானுக்கு நாள்தோறும் சந்தனம் அரைச்சி சந்தன காப்பு போட்டு பார்க்கறது அவ்வளோ ஒரு ஆசை அவருக்கு. அதனால் தினம் மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் இருக்கிற அந்த கோவிலுக்கு காலையிலே போயிடுவார். அங்கே வட்ட வடிவில் ஒரு கல் இருக்கும். அந்த கல்லில் சந்தன கட்டையால் சந்தனம் இழைச்சி அதை நம்ம சொக்கநாத பெருமானுக்கு அழகாக சந்தன காப்பு போட்டு ரசிப்பார். தினம் இந்த வேலையை செஞ்சிட்டே இருந்தார். இது மாதிரி அவர் திருத்தொண்டு செஞ்சிட்ருக்கும் பொழுது அந்த நாட்டு மேலே ஆசைப்பட்டு கர்நாடக நாட்டு வடுக மன்னன் பாண்டிய நாட்டு மேலே போர் தொடுக்கிறாரு. அவர் யானைப்படை, குதிரைப்படை, கருவிப்படை, காலாட்படை, வீரப்படை, அது மாதிரி நிறைய படைகளை திரட்டிட்டு நேராக மதுரைக்கு வந்துட்டாரு. பாண்டிய மன்னன் கூட போர் செய்கிறாரு. பாண்டிய மன்னனை விட அவங்களோட படைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால் அந்த வடுக மன்னன் ஜெயிச்சிட்டாரு. அப்புறம் நம்ம மதுரையை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்கிறாரு. அவர் எப்படின்னா, அந்த வடுக மன்னன் எப்படின்னா, சமண சமயம் தான் பெருசு, சைவம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சைவ சமயத்தை சேர்ந்தவங்கள தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சைவர்களுக்கெல்லாம் நிறைய கொடுமை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. திருநீர் யார் அணிந்திருந்தாலும் அவங்களெலாம் நிறைய கஷ்டப்படுத்தினார். எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தினவர் நம்ம மூர்த்தி நாயனாரை கூடமா விட்டு வச்சிருப்பாரு. அவருக்கும் நிறைய கொடுமை பண்ணார். ஆனால் அது எல்லாமே பொறுத்துக்கிட்டு நம்ம மூர்த்தி நாயனார் எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் எவ்வளோ துன்பம் கொடுத்தாலும் அதெல்லாம் பெருசாக நினைக்காம மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் இருக்கிற கோவிலுக்கு வருவார். சந்தன கட்டையால் சந்தனத்தை அழகாக தேய்ச்சி சந்தனத்தை எடுத்துகிட்டு போய் சோமசுந்தர பெருமானுக்கு சந்தன காப்பு போட்டு அழகு பார்த்துட்டு இருந்தார். இது பொறுக்கலை அந்த வடுக மன்னனுக்கு. அவன் என்ன பண்ணார்? சந்தன கட்டையை எங்கேயும் கிடைக்காதபடி பண்ணிட்டாரு. நம்ம மூர்த்தி நாயனாருக்கு தாங்க முடியாத கஷ்டம். இவருக்கு எப்போ தான் இவர் இந்த உலகத்தை விட்டே போவாரோ, நம்ம சைவ சமயம் எப்போ தான் தழை தோங்குமோ தெரியல. இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாங்களே, இவங்க எப்போ தான் சாவார் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே அந்த அளவுக்கு கஷ்டமாக நினச்சிட்டாரு. அதே கஷ்டத்துலேயே காலையிலேருந்து சந்தன கட்டைக்கு தேடி தேடி அலையிறாரு. அது கிடைக்கவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் சாயங்காலம் ஆயிடுச்சு. சோர்ந்து போய் வராரு. நேராக மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் இருக்கிற கோயிலுக்கு போய் அப்படியே சோர்வாக உட்காராரு. இன்றைக்கி எப்படி நம்ம சந்தனத்தை இழைக்க முடியும்? எப்படி நம்ம சொக்கநாத பெருமானுக்கு சந்தன காப்பு போட்டு அழகு பார்க்க முடியும்? இப்படி ஆயிடுச்சே நம்ம நிலமை அப்படின்னு சோர்ந்து உட்காந்தவர் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. சரி, சந்தன கட்டைக்கு வேணால் அவங்க தடை பண்ணலாம், சந்தன கட்டையால் அரைக்க முடியாதபடி. ஆனால் என் கைக்கு ஒரு தடையும் இல்லைல்ல. நம்ம கையவே சந்தன கட்டையாக நினச்சி இன்றைக்கி நம்ம சந்தனத்தை அரைச்சி சந்தன காப்பு போடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு நேராக எழுந்துருச்சு நம்ம மூர்த்தி நாயனார் சந்தனம் இழைக்க பயன்படுத்தின அந்த சந்தனக்கல்கிட்ட போய் இவரோட கையவே சந்தன கட்டியாக பயன்படுத்தி தேய்க்க ஆரம்பிக்கிறாரு. தோல் தேஞ்சு போச்சு, உள்ளே இருக்கிற தசை தேஞ்சு போச்சு, எலும்பும் தேஞ்சு போச்சு. ரத்தம் அப்படியே பெருக்கெடுத்து ஓடுதுங்கிறாங்களே, அது மாதிரி ரத்தம் அப்படியே கொட்டுது. அதை பற்றி அவர் கவலையே படலை. சிவபெருமான் மேலே இருக்கிற அந்த அன்புனால இன்றைக்கி எப்படியாவது சந்தன காப்பு சிவபெருமானுக்கு போட்டி ஆகணும் அப்படின்ற மனசில் இருக்கிற அந்த எண்ணத்தினால தேய்க்கிறாரு. அவர் கையை அப்படி தேய்க்கிறாரு. கையே தேஞ்சு போச்சு, எலும்பே தேயுது. அதுக்கப்புறம் இவ்வளவும் பார்ப்பாரா நம்ம சிவபெருமான்? உடனே அசரீரியாக சொல்கிறாங்க, நீ கவலைப்படாத,
இந்த நிலமெல்லாம் நான் இன்னியோட சரியாக போச்சு, நாளைக்கு காலையிலேருந்து நீயே அரசனாக இருந்து இந்த மதுரையை ஆட்சி செய்வாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மூர்த்தி நாயனார் கையை வந்து இழைக்கிறத நிறுத்திட்டு ஒரு சந்தோஷம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் இறைவன் வந்து அவரோட கையும் சரி பண்ணிடுறாங்க. அப்புறம் ரத்தம்லாம் ஓடிச்சுல்ல, அது எல்லாமே சரி பண்ணிடுறாங்க. பழையபடிக்கு ஆகிடுது, எல்லாமே பழையபடிக்கு ஆகிடுது. இவரும் இறைவனை வணங்கிட்டு என்னதான் நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு பொறுமையாக காத்திருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு என்ன ஆகுதுன்னா, அந்த கொடுங்கோல் ஆட்சி புரிந்த அந்த வடுக மன்னன் இருக்கான்ல, அவங்க வந்து இறந்துடுறாங்க. இறந்த உடனே அடுத்த நாள் காலையில் அவங்க மனைவி, அவங்க சொந்தக்காரங்கள்லாம் ரொம்ப அப்படியே சோகமாக அழுதுட்டுருக்குறாங்க. அப்புறம் அமைச்சர்கள்லாம் ஒன்றா கூடி என்ன முடிவு பண்ணுறாங்க, சரி உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு நம்ம அடுத்த வேலை என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு, அப்புறம் இவங்களுக்கு செய்ய வேண்டிய கடைசியாக ஈம காரியம் அதெல்லாம் செஞ்சுட்டு இனி யார் இந்த மதுரையை ஆட்சி செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா இறந்த அந்த வடுக கர்நாடக மன்னனுக்கு வாரிசு இல்லை. அதனால் யார் வந்து இனி வந்து ராஜாவாக ஆகிறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. என்னதான் வளங்கள் நிறைந்திருந்தாலும் இந்த நாட்டில் மக்கள் குறையின்றி இருந்தாலும் ராஜா இருந்தால் தான் நல்லாட்சி நடக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் அமைச்சர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பட்டத்து யானையை கூப்பிட்டு அதை கண்ணை கட்டி விட்டு ஒரு தடவை கூட்டிகிட்டு வர சொல்லலாம். அவன் அந்த யானை யாரை கூட்டிகிட்டு வருதோ அவங்க தான் நம்ம மதுரையோட அரசாட்சி புரிகிற ராஜா அப்படின்னு முடிவு பண்ணி பட்டத்து யானை வரவழைக்கிறாங்க. யானைக்கு பூஜைலாம் பண்ணி கண்ணை ஒரு துணியால் கட்டி விட்டுட்டு யானைகிட்ட ஒரு ஆளை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. யானையும் நேராக போகுது. அந்த மதுரையில் இருக்க எல்லா தெருவையும் சுற்றிவிட்டு கடைசியாக நேராக மீனாட்சி சொக்கநாதர் இருக்கிற அந்த கோயிலுக்கு போகுது. அங்கே நம்ம மூர்த்தி நாயனார் நின்றுட்டுருக்குறாரு. அவருக்கு முன்னாடி தாழ்ந்து அவரை துதிக்கையால் தூக்கி அது பிடரியின் மேல் வந்து வச்சுக்கிச்சு. யானை மேலே அவர் உட்காந்துட்டு நேராக கூட்டிகிட்டு போகுது, எங்கே அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகுது. இதை பார்த்த சிவனடியார்களும் அந்த ஊர் மக்களும் அமைச்சர்கள் கூட அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. நம்ம நாட்டுக்கு ஒரு சிவனடியாரே ராஜாவாக கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சா, அங்கே அமைச்சர்கள்லாம் சிம்மாசனத்தில் உட்கார சொல்கிறாங்க. ஆனால் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, பதவி கிடச்ச உடனே நம்ம போய் உக்காந்துக்கலாம் அப்படிலாம் உட்காந்துக்கவே இல்லை. அவருக்கு அது மேலே விருப்பமே இல்லை. ஆனால் சிவபெருமான் சொல்லிட்டாருங்கிறதுக்காக தான் அந்த பதவியில் உட்காந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போகிறாரு. இருந்தாலும் ஒரு நிபந்தனை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, நான் வந்து அரசாட்சி புரியணும்னா இந்த மதுரை நகரில் சமண சமயமே இருக்கக்கூடாது, சைவம் தான் இருக்கணும், சைவம் தான் தழை தோங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அமைச்சர்களும் சரி நீங்கள் என்ன கட்டளை ஏறுறீங்களோ அதன்படியே நாங்களும் நடப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் இன்னொரு கண்டிஷனும் சொல்கிறாங்க. அது என்னன்னா, நான் வந்து ஜடாமுடியவே கிரீடமாகவும் ருத்ராட்ச மாலையே அரச அணிகலன்களாகவும் விபூதியை அபிஷேக பொருளாகவும் நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா பட்டாபிஷேகம்னா அபிஷேகம் பண்ணி தான் ராஜாவுக்கு பட்டாபிஷேகம் கிரீடம் சுட்டுவாங்க. அதனால் விபூதியை தான் நான் வந்து அபிஷேக பொருளாக ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அமைச்சர்கள் எல்லாருமே சரிங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே செஞ்சிடலாம் அப்படின்றாங்க. அவர் முன்னாடி யாகலாம் நடத்தி பட்டாபிஷேகம் பண்ணி அவரை ராஜாவாக ஆக்கிடுறாங்க. அவர் பதவி கிடைச்ச உடனே பதவி தான் பெருசு அப்படின்னு அது மேலே பற்று வைக்கல, சிவபெருமான் தான் பெருசுன்னு சிவபெருமான் மேலே பற்று வச்சுருந்தார். அதனால தான் நான் சிவனடியாராகவே இருந்து தான் இந்த நாட்டை ஆள்வேன் அப்படின்னு சொன்னார். அப்படி தான் அவரும் வாழ்ந்தார். ராஜாவே ஆனாலும் தினம் கோவிலுக்கு போவார். அவர் செஞ்சிட்டு இருந்த அந்த சந்தனம் இழைக்கிற பணியை செஞ்சு அங்கே இருக்கிற சொக்கநாத பெருமானுக்கு அழகாக சந்தன காப்பு போட்டு ரசிப்பார். சிவனடியாருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சார். பழையபடிக்கு சைவம் தழை தோங்குச்சு, மதுரை செழிப்பாக இருந்துச்சு. அவர் வந்து ஐம்புலன்களையும் அடக்கி சிவபெருமானை நினைக்கிறது தான் அவரோட வாழ்க்கையின் நோக்காக நினச்சி அப்படியே வாழ்ந்தார். அதனால் கல்யாணம் பண்ணிக்காமல் பிரம்மச்சரியாக இருந்தார். அவர் சிறப்பாக ஆட்சி நடத்துகிறத பார்த்த மற்ற அரசர்களும் அவரை போற்றி வணங்கினாங்களாம். யாருமே அதிகம் அவர்கிட்ட சண்டைக்கு வரவே இல்லை. அதனால் அமைதியாக சிறப்பாக சிவதொண்டு புரிஞ்சுக்கிட்டு ஆட்சி நடத்தினாராம் நம்ம மூர்த்தி நாயனார். இப்படியே ஆட்சியும் நடத்திக்கிட்டு சிவதொண்டு செஞ்சுக்கிட்டு கடைசியாக முக்தி அடைந்து சிவபெருமான்கிட்ட போயிட்டார். திருச்சிற்றம்பலம். மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் வணக்கம்.